9ஆம் வீட்டில் குரு சனி இருக்கிறதுனால அந்த சனியை வந்து குரு பார்க்கறதுனால வளர்ச்சிகள் இனி அபரிமிதமாக இருக்கும். இந்த காலகட்டம் கொஞ்சம் கடினமான காலகட்டமாக இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது விஜய் ஆக்டர் விஜய் அவருக்கு வந்து கடகராசி. இப்போ என்ன நடக்கும் உடனே அவருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கான அந்த சொத்து சேர்க்கைலாம் எப்படி இருக்கும் சார்? இவங்களுக்கு புதிய புதிய சொத்து வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் அற்புதமான காலகட்டமாக இருக்குது. இனி தொழில் தொடங்கும் போது இந்த வருடத்திலிருந்து ஒரு தொடர்ச்சியான கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கான பரிகாரமாக என்ன சொல்லுவீங்க? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா இந்த அதிகார ஆணவத்துக்குரிய ராசி சிம்மராசி. ஸோ அப்போ சனி பார்க்கும்போது அந்த அதிகார ஆணவத்தில் தான் முதல்ல அடி விழும். இப்போல்லாம் சொந்தமாக தொழில் தொடங்கினா சுத்தமாக காலியாயிரும். அதனால் தொழில் பக்கமே கூடாது. நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு ரெகுலராக பண்ணணும். இப்போ கடகராசியை பார்க்கலாம் சார். கடகராசிக்கு இப்போ தான் வந்து அஷ்டமத்து சனி வேற விலகி இருக்குது, குரு வேற உச்ச குருவாக இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது? இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து குரு பகவான் உச்ச வீட்டில் ஜென்ம குருவாக இருக்க போகிறார். நம்ம என்ன தான் சொன்னாலும் உச்ச குரு சார் கடகராசி சார் அப்படின்னு சொன்னாலும் ஜென்ம குரு கெடுதல் தான் செய்வார். என்ன சார் எப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், ஜென்ம குருவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். ஜென்ம குரு வந்து சொல்லலாம், அதாவது வந்து குரு லக்னத்தில் இருந்தால் நல்லது. ஆனால் ராசிக்கு ஜென்மத்தில் குரு வரக்கூடாது. வந்துச்சுன்னா மனக்குழப்பத்தை அதிகமாக கொடுக்கும். எதுலையுமே முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல். அதே நேரத்தில் கடந்த காலங்களில் 12ல் குரு இருந்தனால நிறைய விரயங்கள் இருக்கும், எதிர்மறை சிந்தனைகள் அதிகமாக இருக்கும், நம்பிக்கை துரோகங்கள்லாம் நடந்திருக்கும். 12ல் குரு இருக்கும்போது சரி இவன் இப்படி பண்ணால் அவன் அப்படி பண்ணால் நம்ம தான் ஏமாந்துட்டோம் அப்படின்ற சுய அறிவு வேலை செய்யும். அப்போ தான் ஓகேங்களா, அவனுக்கு அவனே குருவாகிறது தான் ஜென்ம குரு. இப்போ யாரும் சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை, சுயமாக சிந்திப்பான். அவனுடைய தவறுகளை அவனை திருத்தி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா இந்த தவறுகளை நீ திருத்தி கொண்டால் மட்டும்தான் அடுத்த இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதை ஓவர் கம் பண்ண போக அது உனக்கு ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய. இது வந்து நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. அடி விழுந்தால் தான், அதாவது வந்து ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம என்ன தான் சொன்னாலும் அதுவாக போய் விளக்கில் கையில் சுட்டுக்குனா தான் அது சுடுன்ற உணர்வு தெரியும். ஸோ ஆல்ரெடி சுட்டாச்சு எப்போ 12ல் குரு வரும்போது. அது இல்லாமல் இவங்களுக்கு கடந்த காலங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே கண்டகச்சனி அஷ்டமச்சனி 5 வருஷம் அடி விழுந்திருக்கும் பயங்கரமாக. அதில் 12ல் வேற குரு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மாற்றமே இல்லையே அப்படின்ற நிலைமையில் இருக்கிறவங்க கூட இப்போ ஜென்மத்தில் குரு வரும் பொழுது அதை உணர்வாங்க. எங்கெங்கே நம்ம சரி பண்ணணும், என்னென்ன தவறுகள் இருக்குது, ஓகேங்களா, அதெல்லாம் உணரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 9ஆம் வீட்டில் குரு சனி இருக்கிறதுனால அந்த சனியை வந்து குரு பார்க்கறதுனால வளர்ச்சிகள் இனி அபரிமிதமாக இருக்கும். ஏன்னா அஷ்டமச்சனி முடிஞ்சு 9ஆம் இடத்துல சனி வரும் பொழுது சனி 9ஆம் இடத்துல இருக்கிறதே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த சனியை வந்து குரு பார்க்குறார். அதாவது வந்து சனி வந்து பாசிட்டிவாக வேலை செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை. அந்த பாசிட்டிவை கொடுக்கறது இந்த குருவோட பார்வை. ஸோ அதனால் வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது தவறு செய்ய குரு வந்து தன்னால் வந்து பாசிட்டிவ் பண்ண முடியாது அப்படின்னாலும் ஜென்மத்தில் உட்காந்து அந்த ராசிக்கு தன்னால் வந்து நன்மையை செய்ய முடியல அப்படின்னாலும் 9ஆம் வீட்டில் இருக்கிற சனியை பார்க்கறதுனால சனி பாசிட்டிவாக வேலை செய்ய தூண்டுறதுனால இவங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஓகேங்களா, உடனே வந்து ஜென்ம குரு இவங்களுக்கு நல்லது இது கெடுதல் செய்ய மாட்டார், பாசிட்டிவாக செய்வார் அப்படின்றது ஒரு அம்பக்கான விஷயம். ஓகேங்களா, ஸோ இந்த காலகட்டம் கொஞ்சம் கடினமான காலகட்டமாக இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது விஜய் ஆக்டர் விஜய் அவருக்கு வந்து கடகராசி. இப்போ என்ன நடக்கும் உடனே அவருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் வந்து நிறைய சில பிரச்சனைகள் வரும், அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த ஒரு வருஷம் அப்படி தான் போகும், தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடிய விஷயமாகவே இருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் ஏன்னா இப்போ அவங்களுடைய கட்சியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரியான மெச்சூரிட்டி இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அப்போ வரும்போது அதை அந்த மாதிரியான ஒரு சூழல் அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம ஒருத்தர் கடகராசிக்காரங்களும் இதுக்கு முன்னாடி கிடைச்ச அனுபவங்களை வச்சு இனி வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறதுக்கான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி இருக்கும். அதே நேரத்தில் சனியை குரு பார்க்கறதுனால வளர்ச்சிகள் அபரிமிதமாக இருக்கும், மாற்றங்கள் அபரிமிதம். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு 8லிருந்து சனி 9 கொஞ்ச நாள் மாற்றங்கள் எல்லாமே வந்துடும். அது பல மடங்காக மாறக்கூடிய தன்மை இந்த குரு பயிற்சியால் நடக்கும்.
ஸோ இவங்களுக்கான அந்த சொத்து சேர்க்கைலாம் எப்படி இருக்கும் சார்? இவங்களுக்கு புதிய புதிய சொத்து வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் அற்புதமான காலகட்டமாக இருக்குது. அதில் வந்து எந்த குறையும் கிடையாது. நிறைய சொத்து சேர்ப்பாங்க. சொத்து சேர்க்குறது ஏன்னா 9ஆம் இடத்துல சனி வரும் பொழுதே புதிய வீடு வாங்குறது, அந்த மாதிரியான விஷயம், புதிய இடம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும். இவங்களுக்கு அந்த சுய தொழில் அமைக்கலாமா? அதுக்கான வாய்ப்பு அதாவது வந்து இவங்களுக்கு வந்து இவங்க ஜாப்ல இருந்தாங்கன்னா நல்ல ஃபாரின் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஓகேங்களா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி அதனால மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படுறது. அந்த மாதிரி புதிய தொழில் தொடங்க இதுக்கு முன்னாடி நிறைய நஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். இனி தொழில் தொடங்கும் போது இந்த வருடத்திலிருந்து ஒரு தொடர்ச்சியான கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ தொழில் தொடங்குறது ஒரு நல்ல காலம். அவங்க ஜாதகத்தில் திசா புத்திகள் வலுவாக இருக்கணும். 8, 12, 6, 8, 12 இல்லாமல் 2, 11, 10 இந்த திசா புத்திகள் இருந்து அவங்க தொழில் தொடங்கணும். அற்புதமான காலகட்டமாக இருக்கும். ஸோ இவங்களுக்கான திருமணம், குழந்தை பாக்கியம் அதெல்லாம் எப்படி இருக்குது? இந்த திருமணத்துக்கான முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்கிறது நல்லது. அதாவது வந்து இப்போ திருமணம் நடக்குதோ இல்லையோ, முயற்சிகளை மேற்கொள்ளும் போது குரு பயிற்சி குரு முடியும் போது, இந்த குரு அடுத்த பயிற்சி நடக்கிற ஆரம்பத்துலேயோ இல்லை முடிவுலேயோ உங்களுக்கு மேரேஜ் நடந்துடும். ஸோ இவங்களுக்கான பரிகாரமாக என்ன சொல்லுவீங்க? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா ஒரு வேலைக்கிழமையில் பெருமாளுக்கு பாதாம் பால் செஞ்சு அதை படைச்சி தானம் பண்ணுறது ஒரு பரிகாரம். சிம்ம ராசிக்கு இப்போ எப்படி இருக்குது குரு பயிற்சி? ஏன்னா வந்துட்டு இப்போ அஷ்டமதி சனி நடந்துகிட்டு இருக்குது. குரு பயிற்சினால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குது சிம்ம ராசிக்கு? ஆக்சுவலி பார்க்கும்போது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்தையும் ஆளக்கூடிய தகுதி வாய்ந்த சிம்மராசிக்காரங்க ஒரு 2.5-3 வருடமாக இவங்களை மற்றவங்க ஆளக்கூடிய நிலையில் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இவங்களால் வந்து எதுவுமே டாமினேட் பண்ண முடியாது. எப்பயுமே சிம்மராசியோடனா அதுதான் வந்து ஆளுமை திறன், அதிகார தோரணை படைத்த ராசி, அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிற ராசி. ஸோ அப்படி இருக்கிற ராசி சனி பார்க்குறார். சனி எப்படின்னா அவருக்கு வந்து அதிகாரம் பண்ண பிடிக்காது, கடமையை செய்யணும். அதுதான் அவருக்கு தெரிஞ்சது கடமை என்ன, அந்த கடமையை ஒழுங்காக செய்யணும். ஓகேங்களா, அதே மாதிரி பணிவு வேணும். அதிகாரம் ஆணவம் இது எதுவுமே பிடிக்காது. இந்த அதிகார ஆணவத்துக்குரிய ராசி சிம்மராசி. ஸோ அப்போ சனி பார்க்கும்போது அந்த அதிகார ஆணவத்துக்கு தான் முதல்ல அடி விழும். ஓகேங்களா, 7ல் இருக்கு சனி பார்க்கும் பொழுது. ஸோ அது அதிகார ஆணவம் போயிடும். இவங்க எதனால அதிகார ஆணவம்? பணத்தில் பிரச்சனை கொடுப்பார், உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுப்பார், கொடுக்குற சொத்து கொடுக்குற சொந்த பந்தங்களால் பிரச்சனை கொடுப்பார். இப்படி கொடுக்கும்போது அதெல்லாம் போயிட்டு தனி மனிதன்டா ஒன்றுமே இல்லை நீ அப்படின்னு அந்த சிம்மராசிக்காரர் காட்டுறத முதல் வேலை. ஏன் இவ்வளோ மற்ற ராசிக்கு சொல்லும்போது இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ வச்சு செய்வார் அப்படின்னா சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. அது சூரியனோட ராசி. ஸோ அப்போது அவர் என்ன விஷயத்தோ அதை அப்படியே பண்ணுவார் சிம்மராசிக்காரங்களுக்கு. நீங்கள் சிம்மராசிக்காரங்க இப்போ போய் யார் கேட்டாலும் எனக்கு ஜாப் இல்லை, எனக்கு அந்த பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, சொத்து இழப்பு, பிஸ்னஸ் லாஸ், இதை தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் அவங்களுக்கு தசாபுத்திகள் நல்லா இருந்தால் 100 பேருக்கு பார்த்தோம்னா அதில் 3-4 பேர் வந்து நல்லா இருக்கு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. அவங்க தசாபுத்திகள் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற சிம்ம ராசிக்கு இப்போது குரு பகவானும் 12ல் வரார். இவ்வளோ நாள் 11ல் இருக்கும்போது லாஸ்ட் 1 இயராக அந்த அஷ்டமச்சனியால் வரக்கூடிய பாதிப்புகளை குறைச்சிருப்பார். ஓகேங்களா, பெரிய அளவுக்கு வலி இருந்திருக்காது. அதே நேரத்தில் ஜென்ம கேது ஒரு பக்கம். ஜென்ம கேது என்ன பண்ணுவோம்னா எல்லாத்துலேயுமே ஒரு வெறுப்பு, விரக்தி, மனக்குழப்பத்தை கொடுத்துரும். முடிவெடுக்கவே முடியாது, பேசாமல் சாமியாராக ஓடி போயிடலாமா அப்படின்ற எண்ணம் எல்லா சிம்மராசிக்காரங்களுக்கும் வந்துடும். ஓகேங்களா, ஸோ ஏற்கனவே ஜென்மத்தில் கேது, இப்போ 12ல் குரு மட்டும் என்ன பண்ண போகிறார்? 12ல் குரு வந்தால் மனக்குழப்பம் அதிகமாகும், மறைமுக எதிர்ப்புகள் அதிகமாகும், தேவையற்ற வீண் விரயங்கள் அதிகமாகும். ஸோ இந்த நேரத்தில் அஷ்டமச்சனி நடந்துட்டுருக்கு. ஆனால் அந்த சனி பகவானை குரு பார்க்குறார். அப்போது சனியோடைய அந்த வீரியம் குறையும். அந்த சனியோடைய வீரியம் குறைஞ்சதுனால பிரச்சனைகள் கொஞ்சம் குறையுமே தவிர பெரிய அளவு மாற்றம் கிடையாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இந்த 1 வருடம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா அடுத்து ஒரு 6 மாதத்தில் ஜென்ம கேது விலகிடும். ஜென்ம கேது வந்து 6ஆம் இடத்துல ராகு வந்துடும். 6ஆம் இடத்துல ராகு வந்தாவே பிரச்சனைகள் வந்தால் தாங்கக்கூடிய சக்திகள் வந்துடும். ஓகேங்களா, அதனால வந்து இப்போ ஒரு 6 மந்த், நெக்ஸ்ட் 6 மந்த் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா போதும், எல்லாத்தையுமே ஜெயிச்சிடலாம். ஆனால் சனியால் வரக்கூடிய தொடர்ச்சியான பிரச்சனைகள்
குறைய ஆரம்பிச்சோம். குறைய இப்போ இன்னொரு 6 மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆமாம் ஆமாம். கண்டிப்பாக. ஸோ இவங்களுக்கு இந்த சொந்தமாக தொழில் அமைக்கிறது அதெல்லாம் இப்போல்லாம் சொந்தமாக தொழில் தொடங்கினா சுத்தமாக காலி ஆயிரும். அதனால தொழில் பக்கமே கூடாது. ஜாப்ல நிறைய பேருக்கு ஜாபு போக வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து ஹையர் அஃபிஷியல்ட்டெலாம் மாட்டிக்காதீங்க. நீங்கள் உங்களை சுற்றி பாலிடிக்ஸ் நடக்கும் ஆஃபீஸில். கார்னர் பண்ணுவாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆஃபீஸில் ஒருத்தரை மட்டும் தனியாக கார்னர் பண்ணி அவனை மட்டும் வச்சு செய்கிறது இதெல்லாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து யாரையும் பகச்சிக்காதீங்க. எந்த விஷயத்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருங்க. பொறுமையாக இருங்க. அவசரப்படுங்க. ஏன்னா உங்களை வேணுமே டென்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஸ்க்ரூ கொடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரூ கொடுத்து திடீர்னு ஒரு நாளைக்கு வெடிக்கிறது. இப்போ ரவி மோகன் வெடித்த மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வெடிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எவனா இப்போ எப்படி இருக்கணும்னா யாராவது காரி துப்புனா கூட தொடச்சி போட்டு சைலண்டாக போயிடணும். அப்படி இருக்கு. அப்படி இருந்தோம்னா ஜெயிச்சிடலாம். அதுக்கு வந்து நம்ம ஒரு பேர் என்ன மறந்து போச்சு, ஒரு அரசியல்வாதி நம்ம சொல்லுவார், நாஞ்சில். அவர் சொன்ன மாதிரி காரி துப்புனா அப்படி தொடச்சி போட்டு சைலண்டாக போயிடும். அப்படி போய்ட்டு ஜெயிச்சிடலாம். சிம்மராசிக்காரங்க. சார் இவங்களுக்கான அந்த சொத்து சேர்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் சார்? சொத்து சேர்க்கை நீங்கள் வந்து எந்த பேரும் இது அப்படியா அது அப்படியான்னு எதுவும் கேட்காதீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா, அதான் 100ல் ஒரு 5 பேருக்கு தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா லைஃப் நல்லாயிருக்கும், பிரச்சனை இருக்காது. இல்லைன்னா இந்த நேரத்தில் வந்து திருமணம் பண்ணாதீங்க. திருமணம் பண்ணிங்கன்னா அது பிரச்சனைக்குரிய திருமணமாக தான் போய் முடியும். ஓகேங்களா? புதிய தொழில் தொடங்காதீங்க. தொடங்கணுன்னே ஒன்று பார்ட்னர்ஷிப்பில் தொடங்கினா ஏமாத்திட்டு போயிடுவான். இல்லை நீங்கள் பண்ணுற இடம் உங்களுக்கு முதல்ல வேறு மாதிரி தெரியும், அப்புறம் வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து இது இருள் நிறைந்த நேரம் அப்படின்றதுனால அமைதியாக உங்கள் வாழ்க்கையை ஒரு 1 இயருக்கு சைலண்ட்டாக கொண்டு போகிறது நல்லது. ஒரு வருஷத்துக்கு அமைதியாக இருந்தால் அமைதியாக தான் இருக்கும். ஓகே. இவங்களுக்கான பரிகாரமாக என்ன சொல்லுவீங்க? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு ரெகுலராக பண்ணணும். நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. அதே நேரத்தில் பெருமாள் கோயிலில் இல்லை நரசிம்மர் கோயிலில் வியாழக்கிழமையில் லட்டு தானம் பண்ணுங்கள். அது வந்து ஒரு நரசிம்மருக்கு பண்ணாலும் ஓகே, இல்லை பெருமாளுக்கு பண்ணாலும் சரி. அது நரசிம்மர் பண்ணுறது சூப்பர் வச்சுக்கோங்க. லட்டு மட்டும் தானம் பண்ணிட்டு வாங்க. லைஃப்பில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் அப்படியே விலக ஆரம்பிச்சிடும். ஸோ மேஷராசி நேயர்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு குரு பயிற்சி இப்படி தான், இந்த மாதிரியான பலன்கள் தான் இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா.